எந்த அறிவாளியும் குறுக்கே பேச மாட்டாங்க. எந்த அறிவாளிகள்னா அப்ப நாங்களா யாரு? எல்லாம் அடி முட்டாள். தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்கறீங்க. சரி, என்ன அடி முட்டாள்ங்கறீங்க? நாங்கலாம் கல்ல வளர்ப்போம், கட்டவரல வளர்ப்போம், தொப்புல வளர்ப்போம். நீங்க அப்படியா? அடியிலே முட்டி போறவங்கள அடி முட்டா. இது கூட விளக்கம் தெரியல. வெக்கம் இல்லாம நீ வேஷத்தை போட்டுட்டு கவனம் பிடிச்சிட்டு சோப்போட வள்ளின்னு வேஷம் போடு. வெக்கமா இல்ல? யாரு கூட்டியாந்தது இப்படி ஒரு வள்ளியா? நீ ஒரு அனாதை பாருங்க. தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்கறீங்க. முன்னாடி என்ன அடி முட்டாள்ங்கறீங்க, இப்ப என்ன அனாதை கழுதைங்கறீங்க? எனக்கு அம்மா அப்பா இல்லையா? அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா, சொந்த பந்தங்க யாருமே கிடையாதா? அனாதை கழுதைங்கறீங்க. தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்கறீங்க. சொல்றேன், இந்த விரலை நீட்டி பேசினா வெண்டக்க ஒடிச்சு ஒடிச்சு விடுவேன். சரியா? அப்புறம் கழுதன்னா என்னன்னு தெரியும் உனக்கு? கழுத என்ன? கழுது என்றால் அழகு, தை என்றால் பெண், அழகான பெண் சொல்லியிருக்கேன். அதை விட்டு சொல்றேன். அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, அண்ணன் இல்லையா, தொம்பி இல்லையா கேட்க? வளர்ப்பு தந்தையை கேட்கிற பெத்த அப்பா யாரு தெரியாது. பாருங்க, பெக்க காரணமா அந்த அப்ப பேரு பாருங்க. பேசாதமா, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இங்க பாருங்க, இங்க வரணும் ஒரே அடி காதை கலக்கி போடுவேன். மரியாதை மரியாதை ஒழுங்கா வாங்கிக்க. பக்தி இல்ல. இங்க பாருங்க, நீ வளர்த்த தாயை கேட்கிற. உன்னை பெத்த தாய் யாரு தெரியாது. பெத்த அம்மா பேரு தெரியல. குறுக்க பேசாதமா. ஆளுல பாரு, பெத்த அப்ப பேரு தெரியல, அம்மா பேரு தெரியல. அப்ப பேரு அம்மா பேரு தெரியல. அண்ணா கழுது. சரியா? வாய மூடிக்கிட்டு பேசாம நிக்கணும். ஆமா சாமி போட்டு நிக்கிறதா என்ன முன்னாள் நிக்கணும். அதை விட்டு போய் சண்டியர் வேஷம் போட தெரிஞ்ச ஒரு 2 காலையும் பிடிச்சி இப்படி சுத்தி சுத்தி அழிச்சு தூக்கி விட்டு குளத்துல போட்டு போயிருவேன். வந்தமா, பதில் சொன்னமா, நல்லா குண்டாஞ்சட்டி சோறு கொட்டிக்கிட்டோமா, நல்லா மகாலட்சுமி வேஷம் போட்டு ஒரு 10 பாடல் இனிமையா பாடினமா, காலையில் வீங்கினமா, வீட்டுல தூங்குறமா இருக்கணும். என்கிட்ட வந்து நீ சட்டம் போடக்கூடாது. என்னை ஆகோரும் கிடையாது, அடக்குவோரும் கிடையாது. சரியா? வாயை பொத்திக்கிட்டு நிக்கணும். அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறக்கல. பேசாதமா, கேட்டா கேள்வி பதில் சொல்லு. வாயை பொத்திக்கிட்டு நில்லு. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஏன் பேசணும் கேட்கிறேன். யாரையா சொல்றது? பேசுவாங்க, பேச விட்டுருவேன். நானு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவேன். வாய பொத்திக்கிட்டு. சரியா? ஒரு கொம்பு சீவிட்டு போயிட்டாரு. நாரதரை பயமுறுத்த வேணாம். பாத்தியா தலை, பாத்தியா காண, பாத்தியா எனக்கு தெரியும். குச்சி குடிச்சு விட்டு ஒரு வாரம் ஓடி ஒளிஞ்சுவாரு. இவனை நம்பி நீ இறங்குறீங்க. தேவையான பேச அதை பேசுனேன். பாத்தியா இங்க ஓடி கொஞ்சம், பாத்தியா ஆளா இல்ல, பாத்தியா? எனக்கு உள்ள ஏன்டா வேஷம் போட வச்சு வெளியில எப்படாவது குறவலையா கடிச்சு முழுங்கு. அவனே அதை எப்படி பதில மட்டும் சொல்லிட்டு இல்லமா, மூக்காத்தோட உச்சத்துல மட்டும் வந்துருவேன். நீ எப்ப பேசுற வாய்ப்பு கொடுத்தவங்க பேசு. ஏன் நான் நில்லுனா நிக்கணும், உட்கார்னா உட்கார்ன, உள்ள போனா உள்ள வரணும். சரியா? எங்க வந்து யார் ஊர்ல வந்து என்ன சட்டம் போடுற? எனக்கு போறியா சட்டம்? இவர் ஒரு ஆளு. இங்க பாரு, அந்த மூத்த பாத்துக்க. இவரை நீ எந்த வகையும் நம்பிடாத. எப்படியாவது குடிக்கல ஓடி தள்ளி விட்டு அவர் எனக்கு நின்றுக்குவார். இங்க கூட பாருங்க, சீதைக்கு ஜனங்க இல்லையான இல்ல, ஆமான்னா ஆமா, ரெண்டே வார்த்தை. உண்மையா பொய்யா? ஜனங்க உன்னை பெற்றவன இல்ல இல்ல அதோட வை. நம்ம கிறுக்குத்தனமா கதை பேசுற. ராவணனாவே சீதனாவே ராவணன் கேட்டியா? ஆமா. யாரு சொன்ன உனக்கு? ராவணேஸ்வரன் சாகிறதுக்கு முழு காரணம் சீதை தானங்க. நல்ல கலைஞர்களை போட்டிருக்காங்க, நல்ல பார்வையாளர், நல்லா ரசிக்கிறாங்க உட்காந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே சமயம் இப்படி திறமையான நடிகர்களை போடுறப்ப, ஒரு நல்ல ஒரு நாரதர் பேசக்கூடியவரை போடுறப்ப அதுக்கு தக்கன வள்ளி போடணும். இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை கூடாது நிப்பாட்டக்கூடாது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களுடைய அனுபவத்துக்கு ஒரு பெரிய ஆளுகளை போட்டா தான் அந்த நாடகம் நல்லா இருக்கும். கதை இந்த மாதிரி நாடகம் பார்க்குற ஆளுகளை கூட்டியா இருக்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷம். பாத்தியா, உன்னை எந்த அளவுக்கு கொம்பு சீவி விட்டாரோ அந்த ஆளை என் பக்கம் எடுத்துட்டா அந்த நாடகம் நல்லா இருக்கும்னா சரி பேசினா தான் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, நீ யாரு உனக்கு ஒத்தா சொன்னாலும் சரி, அவளை என் பக்கம் இழுக்கும் தன்மை திறமை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றான். மண்டகத்துல பேசுற உண்மையை சொன்னேன் நானு. நீ என்ன ஒரு ஆளு சொடக்கு போற நேரம் போது உள்ள போட சொல்றேன். ஏதோ இந்த கொஞ்ச நேரம் பேசுறதுக்காக பேசுறேன். பிடிப்பா சுதியே வேதவதி தூக்கிட்டு போகல பேசுறீங்க. கழுத்தறுத்து அப்படியே ரெண்டா துண்டு துண்டா வெட்டி கடல்ல போட்டு போயிருப்பாரு. நீ இவ்வளவு நேரம் பேசாம இந்த பையனை கைதட்டுற. அப்ப ராவணேஸ்வரன் தூக்கி போட்டு யாரை தூக்கி போனாரு? சீதையை வேதவதி தூக்கி போகல. கையை கட்டி பேசுற, கையை உடைச்சு அடுப்புல போட்டுருவேன். நல்ல அறிவாளி, இடையில பேச மாட்டாங்க. நல்ல காதல கேக்குற மாதிரி சொல்லுங்க. இப்ப இருக்கவே அருமைக்கு. அப்ப இப்ப செட்ட காதல் இல்ல இல்ல, அதான் பேசுறீங்க. கையை கட்டி பேசாதீங்க, கையை உடைச்சு அப்படி இதுல குளத்துல போட்டு வந்துருங்க. எந்த அறிவாளியும் குறுக்கே பேச மாட்டாங்க. எந்த அறிவாளிகள்னா அப்ப நாங்களா யாரு? எல்லாம் அடி முட்டாள். தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்கறீங்க. சரி, என்ன அடி முட்டாள்ங்கறீங்க? இதுவரையிலும் வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை
உங்களை பார்த்து தேவையில்லாம பேசுங்கன்னு மட்டும் சொல்லுங்க. வாங்க போங்க வள்ளி நியாயம் உள்ள இடத்துல சிறு விண்ணப்பம். பாத்தீங்களா, எது மரியாதை? நீ பேசுற மரியாதையா, நான் பேசுற மரியாதையா? மரியாதை நிமித்தம் என்ன உங்களுக்கு? சிறியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை வருக வாருங்கள் என்று அழைப்பது தமிழனுடைய பண்பு மாண்பு. இது குறையக்கூடாது. அதனால உங்களை வாங்குங்கிறேன், விண்ணப்பங்கிறேன். தேவையில்லாம பேசுறவங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, உங்கள் தேவையோடு பேச வேண்டும் அப்படின்னா அடிமுட்டை தெரியலங்க, என்ன செய்யணும்? தெரியல சாமி, இதுக்கு என்னமோ விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க பேசணும். அடிமுட்டால என்ன அப்படின்னு விளக்கம் உங்களுக்கு தெரியல என்ன கேட்க நான் சொல்லுவேன். இதுல என்ன இருக்கு? எனக்கு எல்லாம் உங்கள்கிட்ட தெரிஞ்சிருப்பேன். இதுல என்னமா இருக்கு? நீ கற்றவை பலரை போய் அந்த கற்றவரிடம் கேட்டு நுகர் அப்படின்னு சும்மா எழுதி வச்சா? நாங்கெல்லாம் கல்ல உழைப்போம், கட்டவரில் உழைப்போம், தொப்புல உழைப்போம். நீங்க அப்படியா? அடியிலே முட்டி பொருள் அடிமுட்டா. இது கூட விளக்கம் தெரியல. வெக்கம் இல்லாம நீ வேஷத்தை போட்டுட்டு கவனை பிடிச்சிட்டு சோப்போட வள்ளின்னு வேஷம் போடு. வெக்கமா இல்ல? இப்படி ஒரு வள்ளிய நீ அஞ்சோட பிறக்கல, நீ ஒரு அனாதை. பாருங்க, தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்க. முன்னாடி என்ன அடிமுட்டாங்கிறீங்க, இப்ப என்ன அனாதை கழுதைங்கிறீங்க. எனக்கு அம்மா அப்பா இல்லையா? அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா, சொந்த பந்தம் யாருமே கிடையாதா? அனாதை கழுதைங்கிறீங்க. தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்க சொல்றேன். இந்த விரலை நீட்டி பேசினா வெண்டக்கா ஒடிக்கணும், ஒடிச்சு விடுவேன். சரியா? ஒரு விஷயத்தெல்லாம் கேளுமா. இப்பதானே சொன்னேன். இங்க பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. மற்ற மொழிகளுக்கு சிறப்பு அம்சம் தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. ஒரு வார்த்தை சொல்லி எத்தனை வார்த்தை நான் அதை மாத்தேன். தமிழ் நல்லா படிச்சீங்களா? இங்க பாருங்க, ஒரு வார்த்தைக்கு 1 5 25 90 அர்த்தம் இருப்பதாக சூடாமணி நிகழ்ந்து சொல்கிறது. மட்டும் வச்சனே வாயில சொல்றீங்க. அப்புறம் கழுதன்னா என்னன்னு தெரியும் உனக்கு? கழுதன்னா கழுவென்றால் அழகு, தை என்றால் பெண், அழகான பெண் சொல்லியிருக்கேன். அதை விட்டு சொல்றேன். அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, அண்ணன் இல்லையா, தொம்பி இல்லையா? யாரு உங்க அப்பா? யாரு? நம்பி தலைவர். உன்னை பெக்க காரணமா இருந்தவரா? வளர்ப்பு தந்தை. நான் வளர்த்தவங்களை பத்தி கேட்கல. இங்க பாரு, இந்த பையனை கொண்டு குழந்தை கொடு. வளர்க்க மாட்டேன்னு நான் சொல்றாரு. அருமையா வளர்ப்பேன். வளர்க்க மாட்டேன். இந்த அவரை கொண்டு கொடு. என்ன வளர்ப்பாரு? ஆடு, மாடு, நாய், முயல், எலி. அவர் வளர்க்காதே கிடையாது, அப்படி வளர்ப்பாரு. இந்த ஜென்மத்தில் கொண்டு கொடுங்க. என்ன வேணாலும் வளர்ப்பாரு, எது வேணாலும் வளர்ப்பாரு. யாரு வளர்க்க மாட்டேன்னு சொல்லவே? வளர்ப்பு தந்தையை கேட்கல. பெத்த அப்பா யாரு தெரியாது. பாருங்கயா, பெக்க காரணமா அந்த அப்ப பேரு பாருங்க. பேசாதமா, கேட்டா கேள்வி மட்டும் பதில் சொல்லு. இங்க பாருங்க, இங்க வரணும் ஒரே அடி காதை கலக்கி போயிடும். மரியாதை ஒன்று, மரியாதை ஒழுங்கா வாங்கிக்க. பஸ் இல்ல. இங்க பாருங்க, நீ அப்படி சொல்லுவா என் தங்கப்பிள்ள. அப்படி சொல்லுங்க, அதுதான் உண்மை. இவங்க அப்பா இல்லையா, அம்மா இல்லையான்னு சொல்றது பிரச்சனை. அப்பா பேர் தெரியும் முதல்ல. உங்க அப்பா யார்? நீ பிறந்ததுக்கு காரணமா இருந்த அப்பாவை நான் சொல்லவா? நான் சொல்லவா? உனக்கு தெரியாது. உங்க அம்மா யார் தெரியுமா? நங்கை மோகினி. உன்னை பெற்றவங்களா? வளர்ப்பு தாய். எத்தனை தாய்மார்கள் நீங்க பாத்தீங்களா? மற்ற ஊர்களிலே பார்த்துக்க, இந்த ஊர்ல எத்தனை தாய்மார்கள். அத்தனை பேரையும் கொண்டு கொடுத்தா குழந்தைய வளர்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. வளர்ப்பாங்க. வளர்த்த தாயை கேட்கிற. உன்னை பெத்த தாய் யாரு தெரியாது. பெத்த அம்மா பேர் தெரியல. குறுக்க மசாலமா ஆளுல பாரு. பெத்த அப்பன் பேர் தெரியல, அம்மா பேர் தெரியல. அப்பன் பேர் அம்மா பேர் தெரியல. அண்ணா கண்ணு நல்ல அறிவாளி, இடையில பேச மாட்டாங்க. சொல்லியா? அப்பன் பேர் தெரியாம அம்மா தெரியாது. சோப் போட்டு அங்கே வெக்கம்ல மறந்துடல. எதுக்கு வர கேட்கிறேன்? உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, உன் பிறப்பின் தன்மை என்ன, அனைத்தும் யாம் அறிவோம். எம்மா கூற முடியும், உம்மா கூற முடியுமா? இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு யுகங்களிலும் யார் யார் எப்படி பிறந்தார்கள், எப்படி பிறக்கவில்லை, யார் யாருக்கு பிறந்தார்கள் என்ற 4 யுகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள் இருக்கு. ஒவ்வொரு யுகத்திலும் யார் யார் எப்படி பிறந்தார்கள், யார் யாருக்கு பிறந்தாங்க, என்னால சொல்ல முடியும், உம்மால சொல்ல முடியுமா? கிரேதாவத்தில் நடக்கிற கதை, அர்ஜுனனுடைய கதை, சிரேதாவில் நடந்த கதை, ராமாயணம், வராவலில் நடந்த பாரதம், கலியுகத்திலே கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கந்தன் பெருமையை பேசுறேங்கிற ஒரே காலத்துக்கு அவனை விட்டு வச்சிருப்பீங்க. இல்ல கொடுத்து கொட்டைக்கு மேல போட்டு போயிருவேன். சரியா? வாயை மூடிக்கிட்டு பேசாம நிக்கிறேன். ஆமா சாமி போட்டு நிக்கிறதா என்ன முன்னாள் நிக்கிறேன். அதை விட்டு போய் சண்டிய பேசப்படுற ஒரு 2 காலம் பிடிச்சி இப்படி சுத்தி சுத்தி அடிச்சு தூக்கி விட்டு குளத்துல போட்டு போயிருவேன். என்ன ஒரு ஆளு சுண்ட கமாரி நின்றுக்கிட்டு
கலியுகத்து முதல் ஒன்னைவா துவாபரயுகம். என்ன கதை நடந்தது? பாரதம். கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்காங்களே. ஆமா. 5 பேருக்கு அப்பா இருக்காங்களா? பாண்டு மன்னன். இந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு வந்தமா பதில் சொன்னமா, நல்லா குண்டாஞ்சட்டி சோறு கொட்டிக்கிட்டோமா, நல்லா மகாலட்சுமி வேஷம் போட்டு ஒரு 10 பாடல் இனிமையா பாடினமா, காலையில் வீங்கினமா வீட்டுல தூங்குறமா இருக்கணும். என்கிட்ட வந்து நீ சட்டம் போடக்கூடாது. என்னை ஆள்வோரும் கிடையாது, அடக்குவோரும் கிடையாது. சரியா? வாயை பொத்திட்டு நிக்கணும். பாண்டு மன்னன் 5 பேருக்கு அப்பா. ஆமா, அதான் உண்மை. அதான் உண்மை. நீ அறிந்ததானே? தர்மன் இருக்கானே, தர்மன். ஆமா. தர்மன் பாண்டு மன்னன் பிறந்தானா? பிறக்கல. அப்படி சொல்லுங்க. அவங்க அப்பா பாண்டு மன்னன் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல சொன்னீங்க. ஆமா. தர்மன் பாண்டு மன்னனுக்கு பிறக்கல. ஆமா. வேற யாருக்கு பிறந்தா? யமதர்மனுக்கு பிறந்தார். பாத்தீங்களா? அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறக்கல. இங்க பாருங்க. குறுக்க பேசாதமா. கேட்டா கேள்வியோட பதில் சொல்லு, வாயை பொத்தி நில்லு. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஏன் பேசணும்னு கேக்குறேன். யாரையா சொல்றது? பேசுவாங்க. பேச விட்டுருந்தேன் நானு. கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. வாயை பொத்திட்டு சரியா? ஒரு கொம்புசி விட்டு போயிட்டாரு. நாரதரை பயமுறுத்த வேணாம். பாத்தியா தலை பத்தியா காண பத்தியா? எனக்கு தெரியும். குச்சி கொடுத்து விட்டு ஒரு வாடு ஓடி ஒளிஞ்சுவாரு. இவனை நம்பி நீ இறங்குறீங்க. தேவையான பேச அதை பேசுனேன். பாத்தியா இங்க ஓடி கொஞ்சம் பாத்தியா? ஆளா இல்ல பாத்தியா? எனக்கு உள்ள ஏன்டா வேஷம் போட வச்சு வெளியில எப்படாவது குறவலையா கடிச்சு முழுங்குறதுக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு ஏத்து விட்டு ஏத்து. இந்த வார்த்தை தர்மன் பிறக்கல. அடுத்து யாரு? பீமன் தானே. ஆமா. பீமன் பாண்டு மன்னனுக்கு வந்தானா? பிறக்கல. வேற வாயுதேவனுக்கு பிறந்தார். அவனே அவன் அப்பனுக்கு பிறக்கல. இங்க பாருங்க. பேசாதமா பல்ல மட்டும் சொல்லுமா. கண்டு முடிய தோண்டி காக்காஞ்சி போட்டு வந்துருவேன். குறுக்க வச்சிருந்த சரியா? அடுத்து இதான 10 வச்சு போனவரு. 10 வச்சு போனது யாரியா? அதுக்கு எப்படியா சொல்ல சொன்னாங்க? யாருக்கு அப்படி சொல்ல சொல்லியே? அர்ஜுனன் அர்ஜுனன் பாண்டு மன்னனுக்கு பிறந்தானா? பிறக்கல. வேற தேவேந்திரனுக்கு பிறந்தார். பாத்தீங்களா? அவனே அவன் எப்பனுக்கு. இங்க பாருங்க. பதில மட்டும் சொல்லிட்டு இல்லமா. மூக்காத்தோட உச்சத்துல மட்டும் வந்துருவேன். நீ எப்ப வேணா பேசுற. வாய்ப்பு கொடுத்தவங்கள பேசு. நீ விடுஞ்சாலும் பரவாயில்ல. நீயா நானா? விடுஞ்சாலும் பரவாயில்லமா. நீ என்ன பேசுறங்கிறத அப்புறம் நான் பாத்துருவோம். நான் பேசி முடிச்சுட்டு விடுவரை இல்ல. இங்க பாருங்க அங்க பாருங்க வார்த்தையை சொல்லக்கூடாது. சரியா? நகுல சேவை வந்தாங்களே பாண்டு மண்ணுக்கு வந்தாங்களா? பிறக்கல. வேற அசுவனி தேவர்களுக்கு பிறந்தார்கள். அவங்களோட அவன் அப்பனுக்கு இங்க பிறகு பாருங்க. நாக்காத்து நறுக்கு நறுக்கு நறுக்கி வறுத்து திட்டு வருவேன். சரியா? அவங்க குறுக்க வந்து பேசிட்டு நல்ல அறிவாளி இடையில பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்பா யாரு பக்கம் பேசுறேன்னே தெரிய மாட்டேங்குது. உங்க பக்கம் தான். ரொம்ப சந்தோஷம். இனிமே அந்த போய் பேச விடவே மாட்டேன். இது மட்டும் இல்ல, இதுக்கு முதல் ஒண்ணு தெரியுமா? திரேதாயுகம். என்ன கதை நடந்தது? ராமாயணம். ராமருக்கு அப்பா யாரு? தயரதன். தயரதற்கு எத்தனை மனைவிகள்? 60,003 மனைவிகள் இருக்காங்க. இந்தியாவில் பெற்ற மனைவி 3 மனைவி. இந்த 3 பேர் இருக்காங்களே, 3 பேருக்கு பசங்க இருக்காங்களா? 4 பேர் இருக்காங்க. யாராரு? ராம லக்ஷ்மண பரத சத்ருகனன். ராமன் லக்ஷ்மணன் பரத சத்ருகனன் இருக்காங்களா? இந்த 4 பேரை தயரதற்கு பிறந்தாங்களா? பிறக்கல. இவங்களே அப்பா மணிக்கு இங்க பாருங்க. பதிலோடு படிங்க. சரி, அவங்க அப்பாவுக்கு பிறக்கல. வேற எப்படி பிறந்தாங்க? புத்திர ராமேசி யாகம் பண்ணாங்க. வந்தது என்ன? பாயாசம் வந்தது. முதலிலே சாப்பிட்டது கோசலை சாப்பிட்டாங்க. பிறந்தவன் ராமன் பிறந்தார். இரண்டாவது சாப்பிட்டது கைகேயி சாப்பிட்டாங்க. பிறந்தவன் பரதன் பிறந்தார். மூன்றாவது சாப்பிட்டு வலிச்சு சாப்பிட்டது சுபத்திரை சாப்பிட்டாங்க. பிறந்தவர்கள் பரதனும் சத்ருகுணனும் பிறந்தார்கள். ராமன் மனைவி வேற என்னமா? சீதை. லட்சுமணனுடைய மனைவி ஊர்மிளை. பரதன் மனைவி வேற என்ன? மாண்டவி. சத்ருகன் மனைவி வேற என்ன? சுருத கீர்த்தி. அப்படி பதில சொன்னமா அப்படி இருக்கிறேன். ஏன் நான் நில்லுனா நிக்கணும், உட்கார்னா உட்கார்ன, உள்ள போனா உள்ள வரணும். சரியா? எங்க வந்து யார் ஊர்ல வந்து என்ன சட்டம் போடுற? எனக்கு போறியா சட்டம்? இவர் ஒரு ஆளு. இங்க பாரு அந்த மூத்த பாத்துக்க. இவரை நீ எந்த வகையும் நம்பிடாத. எப்படியாவது குடிக்கல ஓடி தள்ளி விட்டு அவர் எனக்கு நின்னுக்குவார். இப்ப பாத்தியா உன்னை மாத்தி விட்டு எனக்கு தான் நின்னுக்கிட்டாரு. உங்க பக்கம்னு சொல்றாரு. உங்க பக்கம்னு இதோட பாரு. உங்கள்ட்ட பேசி ஜெயிக்க முடியுமாங்க? அப்படியே பேச இனிமே இந்த வார்த்தையை அப்படியே மனசுல வச்சுக்கணும். சரி, இந்த 4 பேர் இருந்தாங்களே, நானுடைய மனைவி ராமனுடைய மனைவி சீதை தானே? ஆமா. சீதைக்கு அப்பா யார்? ஜனக மன்னன். ஜனகனுடைய உண்மையான மகளா பெத்த மகளா? வளர்ப்பு தந்தைங்க. அங்க கூட பாருங்க, சீதைக்கு ஜனக மன்னன் இல்லையான இல்ல, ஆமான்னா ஆமா, ரெண்டே வார்த்தை. உண்மையா பொய்யா? ஜனகமணி பெற்றவன இல்ல இல்ல அதோட. அப்ப சீதைக்கு உண்மையான அப்பா யாரு? ராமணேஸ்வரன். நீதான் படிச்சியால வடிச்சியாமா? ஏன் என்ன ஏன் வாங்கிட்டு ஏன்
ராவணேஸ்வரன் சீதையை சிறை எடுத்து போனேன். ஆமா. அப்புறம் எப்படி அப்பாவாவேன்? ராவணேஸ்வரன் தானே சீதைக்கு உண்மையான அப்பா. எப்படிமா அப்பாவாவேன்? அவன் தானே சிறை எடுத்து போனேன். ராவணேஸ்வரனுடைய மனைவி கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா இருக்கும் பொழுது ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை தான் சீதை. அப்ப சீதையோட அப்பா ராவணேஸ்வரன் தானே. அப்புறம் எப்படி சீதையை ராவணேஸ்வரன் என்ன பண்ண? தூக்கிட்டு போனாரு. என்ன நடந்துச்சு? செத்து போயிட்டார்ல. யாரு? ராவணேஸ்வரன் தான். யாருனால? சீதைனால. என்னமா கிறுக்குத்தனமா கதை பேசுற? ஏன் ராவணனால சீதைனால ராவணன் செத்தியா? ஆமா. யாரு சொன்ன உனக்கு? ராவணேஸ்வரன் சாகிறதுக்கு முழு காரணம் சீதை தானங்க. பொய் சொல்லாத, முட்டை பொய் சொல்லாத. வாய்க்கு பொய் தானே, உண்மையே வராத உனக்கு. ராவணன் சாகிறதுக்கு காரணம் சீதை இல்ல, சீதை தானே காரணம். பேசாம தெரியலன்னா தெரியல ஒத்துக்க. சபையில சாகிறதுக்கு காரணம் வேற ஆளு. யார் தெரியுமா அந்த பெண்மணி? யார்? ராவணேஸ்வரன் மனைவி கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமாக இருக்கும் பொழுது அசரீரி வருகிறது. சீதை பிறந்து இருக்க இலங்கை அழியன் அசரீரி வருது. உடனே ராவணேஸ்வரன் பார்த்தாரு, பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா எடுத்து வளர்ப்போம், பெண் குழந்தையா இருந்தா கொன்றுவோம் பேசிக்கிறாங்க. பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து விட்டது. கொல்றதுக்கு மனசு வரல, பெட்டியில போட்டு அடைச்சு கடல் தண்ணியில் அனுப்பி வைக்கிறாரு. மண்பரப்பு மூடி இருக்கு, சனக மன்னன் உழுதுட்டு இருக்காரு. அப்பொழுதுதான் பெட்டி கண்ணிலே தென்படுகிறது. பெட்டி எடுத்து திறந்து வைக்கிறாரு. உள்ள அழகான பெண் குழந்தை எடுத்து வளர்க்கிறார். சீதம்மா பருவத்துக்கு வந்துட்டாங்க. சீதைக்கும் ராவனுக்கும் இதிலேயே திருமணம் நடந்தது. சீதை ராமன் காட்டுக்கு வனவாசம் போறாங்க. அப்படி போகும் பொழுதுதான் சீதையை ராவணேஸ்வரன் சிறை எடுத்து சென்றான். அப்ப ராவணேஸ்வரன் சாகிறதுக்கு காரணம் சீதை தானே. ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும். சீதை பிறந்து இருக்க இலங்கை அழியேன்னு எப்ப அசரீரி வந்துச்சுன்னு சொன்னீங்களோ அப்பவே சீதைக்கு அப்பா யாருன்னா ராவணேஸ்வரன் தான் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. அப்ப ராவணேஸ்வரன் சாகிறதுக்கு உண்மையான காரணம் சீதை தானே. சீதை தான். அதானே உண்மை. அப்புறம் எதுக்கு இல்லை நீங்க? நான் எப்பமா இல்லன்னு? இப்பதான் இல்லை நீங்க. நீ கதைய சொல்லல, நான் இல்லன்னு. இப்ப கதைய சொல்லிட்டு ஆமாங்கிறேன். முடிஞ்சு வச்சு. அப்ப ராவணேஸ்வரன் சாகிறதுக்கு உண்மையான காரணம் சீதை இல்ல, பொய்யுங்கிறேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க. நொங்கி வரக்கூடாது. உன் வேலையை பார்த்துட்டு நீ கதையை சொல்லிட்டீல, அதோட வாய்ப்பு. நான் என்ன சொல்றேன் மாதிரி ராவணன் சாகிறதுக்கு காரணம் யாருன்னு சொல்றேன். வேதவதி என்பவள் மகாவிஷ்ணு நோக்கி தவம் இருக்காங்க. அவதான் ராவணன் ஆகாய வருங்க. பார்த்தால் பெண்மணியை பார்த்து அழகை பார்த்து கையை பிடித்தால் தவம் கிடைந்தது. யாரா கையை பிடித்தது என்று கண் விழித்து பார்த்தால் ராவணேஸ்வரன். அட பாவி, மகாவிஷ்ணுவின் தவத்தில் என் தவ கையை பிடித்த தவத்தை கலைத்ததா என்னால்தான் அவளுக்கு சாவல் சொல்லி அக்கினியில இறங்குகிறார். அக்கினி ஒரு தவத்தை வச்சு அழிக்காமலே வச்சிருக்க. அவதான் நீங்க சொன்ன மாதிரி ராமருக்கும் சீதைக்கும் மிதிலையிலே திருமணம் நடந்தது. அக்கினியை மனம் வந்தார்கள். உண்மையான சீதை அக்கினிக்குள்ள போயிட்டாங்க. உள்ளே இருந்த வேதவதிங்கிறவள் மாய சீதையாக வெளியே வந்தார். ராமன் பின்னே காட்டுக்கு சென்றது வேதவதி என்ற மாய சீதை. ராவணன் சிறையெடுத்து சென்றது வேதவதி என்ற மாய சீதையை. ராவணன் அழித்து மீட்டி வந்தது வேதவதி என்ற மாய சீதையை. உலக மக்கள் தவறாக பேசக்கூடாது என்பதற்காக சீதையை அக்கினி இறங்கி செய்தானே. இறங்கும் பொழுது வேதவதி என்ற மாய சீதை உள்ள போனா, உள்ள இருந்த உண்மையான சீதை வெளியில வந்தாங்க. அப்ப ராவணன் அழிவதற்கு மிகப்பெரிய காரணம் வேதவதியே. போதுமா போதுமா உனக்கு? நீ பாருங்க, நான் சொன்ன கதை 14 புராணத்துல இருக்கு. சரியா? என்னமா புராணம் படிச்சாங்க? நான் மட்டும் ஒட்ட கதை. நான் சொன்னது தெரிந்த புராணம் தெரியாத கதை. இங்க பாரு, நீ இன்னைக்கு எதெல்லாம் இருக்குங்கிறியோ அதை பூரா நான் இல்லைன்னு பேச வந்திருக்கேன். ஏன்? இந்த வாயினால எதையெல்லாம் நீ இல்லைன்னு பேசுறியோ அதை பூரா நான் இருக்குன்னு பேசுறேன். ஏன்? இந்த இருக்குல்ல இவருனால பாத்தீங்களா, எனக்கு நானும் உட்காந்து பாவமா இருக்கு. உட்காந்துக்க பாத்து ஏப்பா தூண்டி விட்டுறீங்க, பிள்ளையும் கிள்ளி விட்டுறது, தொட்டியும் ஆட்டி விடுறது உங்க வேலையா? இங்க பாருங்களே, இன்று சக்தியினுடைய உலகில் இருக்கக்கூடிய அனைத்து பெண் தெய்வங்களும் ஆதிவாசூர் அம்சம் தான். காளி, நீலி, கருமாரி, முத்துமாரி, மகமாயி, முத்தாலம்மன், பகவதி அம்மன், உமா மகேஸ்வரி, அபிராமி யாரு? ஆதிவாசூரிய அம்சம். ஏன் இன்னைக்கு தூங்கா நகரம் சொல்றேன்? மதுரை தான் தூங்கா நகரம். ஆட்சி புரிபவள் யாரு? மீனாட்சி. மீனாட்சி தோளில் இருப்பது என்ன? கிளி இருக்கு. அந்த கிளி யாரு? அருணகிரிநாதன். மொட்டை பொய். இல்ல இல்ல இல்ல. இங்க பாருங்க, அருணகிரிநாதன் தான் மீனாட்சி அம்மன் தோல்ல கிளியா இருக்காருன்ற. அப்புறம் இல்ல பொய்னா என்ன அர்த்தம்? இல்லம்மா, இருக்குது யார் தெரியுமா? ஆரம்பத்திலே அருண் தோளில இருந்தது யார் தெரியுமா? அருணன் என்பதுதான் நம்மளுடைய பெயர். பெண்கள் மேல ஆசை வச்சு அவனோட உடம்பு பூரா நோய் வந்துருச்சு. உடனே தன்னோட அக்காட்ட போய் கேட்கிறார், அக்கா எனக்கு உடனடியாக ஒரு பெண் வேண்டும் கேட்கிறார். அக்கா உலகம் பூரா தேடி பார்க்காங்க. எப்ப நான் உலகம் பூரா தேடி பார்த்தேன், எங்கேயுமே பெண்ணு கிடைக்கல. நானும் பெண்ணு தாண்டா, என்னை அனுபவின்னு அவங்க அக்காவே சொல்றாங்க. அருணன் பார்த்தாரு, என் கூட பிறந்த அக்காவே வந்து என்கிட்ட வந்து இப்படி கேட்கறவங்க நம்ம இவ்வளவு மோசமானவன் ஆயிட்டுமே, இனிமேல் நம்ம இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு திருவண்ணாமலையில இருந்து குதிக்க போறாரு. எம்பெருமான் முருகப்பெருமான் கையில ஏந்தி
திருப்புகழை பாட வைக்கிறார். முத்தை திரு பத்தி திருநகை அத்தைக்குரு சக்தி சரவண முத்துக்குரு வெத்துக்குரு வர என ஓதும் அப்படின்ற திருப்புகழை பாட வைக்கிறாரு. அருணன் என்பவன் கிரி என்ற மலையிலிருந்து விழுந்ததனால் அருணகிரிநாதன் அப்படின்னு அவருக்கு பெயர் உண்டு. கூடு விட்டு கூடு பாயும் தன்மை உண்டு. மீனாட்சி மண்டோல கிளியா இருக்காரு. எப்படி இல்லைன்னு சொல்றீங்க நீங்க? ஒரு வெளியில ரெண்டு வாங்க. இன்று உலகிற்கு திருப்புகழை கொடுத்தவர் யார்? அருணகிரிநாதன். கிளியாக மீனாட்சி தோளிலே அமர்ந்திருப்பது யார்? அருணகிரிநாதன். அப்படிங்கிற அந்த கதையை எப்ப சொன்னீங்களோ அப்ப மீனாட்சி அம்மன் தோள்ல இருக்க கிளி அருணகிரிநாதன் தானே? அருணகிரிநாதனே அருணகிரிநாதன். அதான உண்மை. அதான் உண்மை. இதுக்கு முன்னாடி இல்ல நீங்க? நான் எப்பமா இல்லன்னு பரா இப்பதாங்க இல்ல நீங்க? நீங்க கதையை சொல்லல இல்லன்னு இப்ப கதை சொல்லிட்டு ஆமாங்க. அப்ப மீனாட்சி அம்மன் தோள்ல இருக்க கிளி அருணகிரிநாதன் இல்ல. பொய். இங்க பாருங்க. நீ ஒரு கதை சொன்னீல, நான் கேட்டுக்கிட்டு இல்ல, அதே மாதிரி நில்லு. சண்டமானதை அழிப்பதற்கு தடாதகை பிராட்டி 3 கொங்குகளோட பிறக்கிறார். உலகிலே 2 கொங்கு இழப்பிலே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. 3 கொங்கு இழப்பிலே எப்படியா கல்யாணம் பண்ணாங்க? அசதி வந்தது. சிவனை வணங்கு, மகாசிவனை வணங்கு, பிரம்மனை வணங்கு. யாரை வணங்கும் பொழுது ஒரு கொங்கை மறைக்கிறதோ அவர் தான் கிழவன். மகாசிவனை வணங்கினார், கொங்கை மறையவில்லை. பிரம்மனை வணங்கினார், கொங்கை மறையவில்லை. சிவனை வணங்கினார், கொங்கை மறைந்தது. ஐயா, நீங்கள் தான் என் கணவர் ஆட்கொள்ளுங்கள் என்று கேட்கிறார் தடாதகை பிராட்டி. மா, நீ சண்டமரல் அழிக்கப்படுவள், அழித்து ஆட்கொள்கிறேன். போன சண்டமரல் ரெண்டா கிழிச்சா, ஒரு பக்கம் வில்லு, ஒரு பக்கம் கிளி. வில்லை ஆயுதமாகும், கிளியை தோளிலே வைத்திருக்கிறாரே. அப்ப ஆரம்பத்திலே மீனாட்சி தோளில் கிளி யாரு? சண்டமார்தனே, சண்டமார்தனே, சண்டமார்தனே. அருணகிரிநாதனுக்கு தனி புத்தகமே இருக்கு. இதுவும் தெரிந்த புராணம் தெரியாது. போதுமா? குலக்கரம் யாரு? எம்பெருமான் முருகன். கையில் என்ன வச்சிருக்காரு? வேல் வச்சிருக்காரு. ஒரு கொடி வச்சிருக்காரா? வச்சிருக்காரு. என்ன கொடி? சேவல் கொடி. அந்த சேவல் யாரு? சேவல் யாருமா? சூரபதுமன். இல்ல, பொய். என்ன முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் கொடி சூரபதுமன். அப்புறம் இல்லையா என்ன அர்த்தம்? வேற ஒரு ஆள் இருந்தாரு. நான் சொல்லுவா யாருன்னு? சூரபதுமன் என்று சொல்லக்கூடியவன் அருணாச்சலம் அட்டூழிய மன்னர். அப்படியே உங்களை மாதிரி. அப்புறம் என்னையா சொல்றீங்க நீங்க? ஒன்னும் அவசியம் கிடையாது. அப்படியே அராஜமணி அட்டூழியம் பண்ணாரு. எம்பெருமான் முருகப்பெருமான் தோன்றி சக்தி இடத்திலே சக்தி வேலை வாங்கி சூரபதுமனை 2ஆக பிளந்து வதம் செய்தார். ஒரு பகுதி சேவல், இன்னொரு பகுதி மயில். மயில வாகனமா வச்சுட்டாரு, சேவலை குடியா வச்சுட்டாரு. அப்ப முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் குடி சூரபதுமன் தானே? போய் கந்த புராணத்தை புரட்டி பாருங்க. சூரபதுமனை 2ஆக பிளந்தா, ஒரு பக்கம் மயில், ஒரு பக்கம் சேவல். மயில் வாங்கினா சேவல் குடி, அப்படிதான் எழுதி இருக்கு. அப்ப முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் குடி சூரபதுமன் தானே? சூரபதுமனே தான். அதான உண்மை. அதான் உண்மை. அப்புறம் எதுக்கு இல்ல நீங்க? நான் எப்பமா இல்லன்னு? இப்பதாங்க இல்ல நீங்க. நீ கதையை சொல்லல, நான் இல்லன்னு. இப்ப கதை சொல்லிட்டு ஆமாங்கிறேன். அப்ப முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் குடி சூரபதுமன். இல்ல, பொய்ங்கிறேன். இருங்க, இங்க வேலையை விட்ட நீ உன் வேலை முடிஞ்சிருச்சா அதோட நில்லு. நான் சொல்றேன், ஆரம்பத்திலே முருகன் கையில இருந்த சேவல் அக்கினி ஓவா அசதி வந்து எப்பொழுது என்னுடைய சாவு விமோசனம் கிடைக்கும்? சூரபதுமனை 2ஆக பிளப்பா, ஒரு பகுதி மயில், ஒரு பகுதி சேவல். மயில வாங்க மாச்சுக்காரு, சேவலை கொடியா வச்சுக்காரு. அப்பதான் சேவல் என்ன செய்தது? சூரபதுமனை சேவல் கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பித்தது. முதலில் இருந்த கொடியிலே அந்த அக்கினி ஓவா தேவலோக சுயரூபத்தோட. அப்ப ஆரம்பத்துல முருகன் கையில இருந்த சேவல் கொடி யாரு? அக்கினி ஓவானே, அக்கினி ஓவானே, அக்கினி ஓவானே. போதுமா? என்ன வேணுமா? இங்க பாருங்க, நீ இன்னைக்கு என்ன பேசினாலும் உன்னை பேச விடக்கூடாதுங்கிற ஒரே முடிவுல தான் நான் வந்தேன். அப்படியே பேச போட்டேன். இனிமே எந்த நின்றுட்டு அப்படி பேசாதீங்க, இப்படி பேசாதீங்க, அதை பேசாதீங்க, எந்த வேலையை வச்சு கூடாது. இனிமேல உன்னை வருத்த இருக்க கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான். ஒரு விஷயம், நல்ல கலைஞர்களை போட்டிருக்காங்க, நல்ல பார்வையாளர், நல்லா ரசிக்கிறாங்க உட்காந்து, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே சமயம் இப்படி திறமையான நடிகர்களை போடுறப்ப, ஒரு நல்ல ஒரு நாரதர் பேசக்கூடியவரை போடுறப்ப அதுக்கு தக்கன வள்ளி போடணும். இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை கொண்டாந்து நிப்பாட்டக்கூடாது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களுடைய அனுபவத்துக்கு ஒரு பெரிய ஆளுகளை போட்டா தான் அந்த நாடகம் நல்லா இருக்கும். கதை இந்த மாதிரி நாடகம் பார்க்குற ஆளுகளை கூட்டியா இருக்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷம். பாத்தியா, உன்னை எந்த அளவுக்கு கொம்பு சீவி விட்டாரோ அந்த ஆளை என் பக்கம் எடுத்துட்டா அந்த நாடகம் நல்லா இருக்கும்னா சரி பேசினா தான் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, நீ யாரு உனக்கு ஒத்தா சொன்னாலும் சரி, அவளை என் பக்கம் இழுக்கும் தன்மை திறமை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றான். மண்டகத்துல பேசுற உண்மையை சொன்னேன் நானே. நீ என்ன ஒரு ஆளு சொடக்கு போற நேரம் போது உள்ள போட சொல்றேன். ஏதோ கொஞ்ச நேரம் பேசுறதுக்காக பேசுறேன். இப்படிப்பா சுத்திய ஏமா நிறுத்த சொல்றேன். ரெண்டு விடின்னு ஒரு பாடல் பாரு. ஏன் நிறுத்த சொல்றேன்? உங்க பேச்சுக்கே வர்றேன். பாத்தியா, உன்னையும் என் பேச்சுக்கு வர வச்சுட்டு இவரையும் என் பேச்சுக்கு வர வச்சுட்டு நீ என்ன வேணும் சொல்லு. ஞான நிலை பாடு. சரி, நான் உங்க பேச்சுக்கே வரேன். இருந்த சுவாமி, நான் சொன்னேன் ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது சீதையை தான் தூக்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பொய் சொன்னேன். ஆமா, நீங்க சொன்னீங்க ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது வேதவதியை தான்
வரையும் நீங்க சொன்னீங்க. ஆமா. இப்ப நான் உங்கள்ட்ட என்ன கேக்குறேன்னா, ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது சீதையை தூக்கிட்டு போனாரா அல்லது வேதவதியை தூக்கிட்டு போனாரா? கதை கேட்டியா இல்லையா? வேதவதி என்பவள் மாய சீதையாக வந்தார். அந்த மாய சீதையா உண்மையான சீதையா? அந்த சீதையெல்லாம் நான் கேட்க கிடையாது. ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனாரு, சீதையை தூக்கிட்டு போனாரா அல்லது வேதவதியை தூக்கிட்டு போனாரா? சீதையை தூக்கிட்டு போனாரு. அப்ப வேதவதியை தூக்கிட்டு போகல. இத பேசுறீங்க, கழுத்தறுத்து அப்படியே ரெண்டா துண்டு துண்டா வெட்டி கடல்ல போட்டு போயிருப்பாரு. ஏய் இருப்பா, இங்கடா நீ இவ்வளவு நேரம் பேசாம இந்த பையனை கை தட்டுற, என்னடா கை தட்டுற? இதே பாப்பா என்னன்னு கேக்குறேன். இந்தம்மா நான் பேசுறதுக்கு இந்த கை தட்டு. ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போன யாரே தூக்கிட்டு சீதை. அப்ப வேதவதியை தூக்கிட்டு போகல. இத பேசுறீங்க, கழுத்தறுத்து துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். சொல்லாதம்மா, செஞ்சிருமா முதல்ல. என் கழுத்து விடுறது உனக்கு சந்தோஷமாடா? அப்பா எந்த அளவுல நீ காட்ட மாட்டேங்கன்னு பார்த்தாலும் தெரியுது. அப்ப ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போன யாரே தூக்கிட்டு போனாரு? சீதையை வேதவதியை தூக்கிட்டு போகல. இத பேச கையை கட்டி பேச, கையை உடைச்சு அடுப்புல போட்டுருவேன். நல்ல அறிவாளி, இடையில பேச மாட்டாங்க. நல்ல காதல கேக்குற மாதிரி சொல்லுங்க. ஏப்பா கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல என்னை எவ்வளவு போந்து அறிவாளி நீ இப்பனியா உங்களை அறிவாளி தான் சொல்றேன். பேசாம நான் நியாயத்தை கேக்குறப்பா. அப்ப யார் ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போன யாரை தூக்கிட்டு போனாரு? அப்ப வேதவதியை தூக்கிட்டு போறீங்க. என்ன பேசுறீங்க? தொலைச்சிருவேன். யாரை தூக்கிட்டு போனாரு? சீதையை. நான் யாரை சொன்னேன்? சீதையை. சீதை என்பதுதான் உண்மை. இத பேசுறீங்க, கையை அடி பேசாதீங்க. கையை உடைச்சு அப்படியே இதுல போட்டுட்டு போயிருங்க. சரி அதை விடுங்க. மீனாட்சி அம்மன் தோளத்தை கிளி அருணகிரிநாதன் என்ற கிளின்னு சொல்லி நான் சொன்னேன். எங்க நம்ம நடுவீட்டுல செண்ட மாதிரி எப்ப இருந்தாரு? இருமா புறமா ஏதாவது பேசுறீங்க, உண்மையா போட்டுருவேன். பேசாம செண்ட மாதிரி எப்ப இருந்தாரு? இந்த ஆரம்பத்துல இருந்தாரா, முன்னாடி இருந்தாரா, முடிச்சு போயிருந்தாரா? அதெல்லாம் நான் கேட்டேனா? இப்ப இருக்கிறது யாரு? இப்ப இருக்கவே அருணகிரிநாதன். அப்ப இப்ப செண்ட மாதிரி இல்ல இல்ல? அதான் பேசுறீங்க, கையை கட்டி பேசாதீங்க. கையை உடைச்சு அப்படி இதுல குளத்துல போட்டு வந்துருங்க. சட்டமாறன் எப்ப இருந்தாரு? ஆரம்பத்துல இருந்தா நான் கேட்டேன். இப்ப இருக்கிறது யாரு? இப்ப இருக்கிறது அருணகிரிநாதன். அப்ப இப்ப சட்டமாறன் இல்ல என்ன பேசுறீங்க? தொலைச்சிருவேன். அவரு பேச மாட்டாருமா, அறிவாளி இல்ல. ஏய் ஆமாப்பா, இந்த வாயை கட்டி போற வேலையே இருக்க கூடாது, சரியா? இப்ப அருணகிரிநாதன் இருக்காருல்ல, அருணகிரிநாதன் எப்ப இருக்காரு? அருணகிரிநாதன் இப்ப இருக்காரு. நான் யாரை சொன்னேன்? நீ அருணகிரிநாதன். அருணகிரிநாதன் என்பவர் தான் உண்மை. பேசுறீங்க, சண்டமானதான் சொண்டமானதான் தேவையில்லை. இப்ப இருக்கிறது யாரு? அருணகிரிநாதன். நான் யாரை சொன்னேன்? அருணகிரிநாதன். அருணகிரிநாதன் என்பவர் தான் உண்மை. இதான் பேசுறீங்க. இது என்னது? இது என்னது? இது விரல். அது தெரியுது. அது எதுல இருக்கு? இந்த விரல் வந்து இந்த கையில இருக்கு. இதுக்கு பேர் என்ன? இது வாய். இதுக்கு பேர் என்ன? இது கை. இதுக்கு பேர் என்ன? வாய். கொஞ்சம் தொலைச்சிருவேன் அப்புறம். சரி அதை விடுங்க. எம்பெருமான் முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் குடி சூரபதுமன் என்று சொல்லக்கூடிய சேவல் குடி சொல்லி நான் சொன்னேன். நான் அக்கினிவான். எங்க நம்ம நடுவீட்டுல அக்கினிவான் எப்ப இருந்தாரு? அக்கினிவான் என்ன வேணாலும் பேசுங்க, வேண்டாம் சொல்லல. உங்க நடுவீட்டுல அப்படிங்கிற சொல்லாது. அவர்தான் இருக்க வீடு எல்லாம் ஊர் ஊரா சுத்துறாரு. அப்புறம் போற ஓட்ட மிருதங்கத்தை நொறுக்கி முடியே, சரியா? பேசுறது நாக்குனா உடையிறது பல்லு தானையா? அங்க பேசுற இங்கே பேசவா இருந்தது. அப்பா நான் சொல்லாத்தான் கேக்குது. என்னமா உனக்கு? சூரபத்மன் ஆரம்பத்திலே இருந்தவன் அக்கினிவான். ஆரம்பத்துல இருந்தாரா முன்னாடி இருந்தாரா அதெல்லாம் நான் கேட்கல. இப்ப இருக்கிறது யாரு? இப்ப இருக்கவே யாருன்னா சூரபத்மன். அப்ப இப்ப இருக்கிறது யாரு? சூரபத்மன். அப்ப அக்கினிவான் இல்ல இல்ல. இத பேசுறீங்க, கையை நீட்டி பேசாதீங்க. கையை உடைச்சு குளத்துல போட்டு அது பாட்டு நடந்துகிட்டே கிடக்கும், தெரியா? துண்டு துண்டா வெட்டி வெட்டி போடுவேதோ. சும்மா சும்மா சொல்லி இருக்காதம்மா. வெட்டுங்கயா, இந்தகையா வெட்டி போடுங்கயா. காலையில சம்பளம் உங்களுக்கு கையில அப்படி வச்சிருக்கலாம். அப்ப அக்கினிவான் எப்ப வந்தாரு? ஆரம்பத்திலே. அத நான் கேட்கல. இப்ப இருக்கிறது யாரு? இப்ப இருக்கவே யாருன்னா இப்ப இருக்கவே சூரபத்மன். அப்ப இப்ப அக்கினிவான் இல்லையே. இத பேசுறீங்க, வாயெல்லாம் தெச்சு வச்சிருவேன். பேசாம இருங்க. இப்ப இருக்கிறது யாரு? இப்ப சூரபத்மன். நான் யாரை சொன்னேன்? சூரபத்மன். சூரபத்மன் என்று சொல்லக்கூடியவங்க இத பேசுறீங்க. இது என்னங்க அது? இது கட்டை. ஒண்ணே மஞ்ச ஓடு. அது எதுல இருக்கு? கட்டை வந்து வார புடிச்சிருக்குது. அது எதுல இருக்கு? மரத்துல செஞ்சது. அது தெரியுது. ஆணில இருக்கு. வேற என்ன இருக்கு உனக்கு? அது எதுல இருக்குன்னு கேட்டேன். ஆணில இருக்குன்னு. வேற என்ன இருக்கு? அது யாரு புடிச்சிருக்காங்க? இடுப்புல இருக்கு. போதுமா? என்ன வேணும் உனக்கு? இப்போ இது என்ன? இது வந்து கையில கட்டிக்க பூவு. அது தெரியும். அது எதுல கட்டிக்க பூவு? பூவு கையில. எதுல கட்டிக்க பூவு? கையில கட்டிக்க பூவு. அப்ப அதுக்கு பேர் என்ன? கை. அப்ப இதுக்கு பேர் என்ன? வாய். அது வாய் தானே. அதுக்கு பேர் என்ன? நாயா? அது வாய் தானே. ஓ வாயை பத்தற முதல்ல. கோழி குஞ்சு இந்த மாதிரி நொனோ 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 நொனோ. ஆமா, அப்புறம் இஷ்டத்துக்கு பேசுறீங்க. ரவுடியத்துக்கு பேசுறீங்க. வாய் தந்தவரா பேச்சிட்டு பேசுவீங்களா நீங்க? முன்னாடிங்கறீங்க, முன்னாடி இருக்கீங்க. ஏன் முன்னாடி பேசலாம்? ஒரு விஷயம். என்ன?
இவ்வளோ நல்ல ரசிகர்கள் நல்லா முடிச்சிருந்து பாக்குறாங்க. அருமையான ரசிகர்கள். நேற்று நாடகம் பார்த்து இன்னைக்கு முடிச்சாங்கன்னா ஆச்சரியம். நம்ம வரிசையா முடிச்சு பழகி போச்சு. அருமையான நாடகம், நல்ல கலைஞர்கள். அதாவது சின்ன பிள்ளையா தான் நிறைய படிச்சிருக்காங்க. குறுகிய காலத்துல நல்ல வளர்ச்சி. வள்ளியம்மா நல்லா பேசுறாங்க, நிறைய படிச்சிருக்காங்க. இப்படி வள்ளிய போடையில அதுக்கு தகுந்த நாடகம் போடணும். அந்த நாடகம் இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் நேரத்துல என்னை எப்படி நாடகம் தெளிவான நாடகம் உள்ள இந்த மாதிரி பச்சை பிள்ளை நாடகம் பார்க்கிற பிள்ளை போடக்கூடாதுன்னு சொல்லுது இந்த வயது தானே. இப்ப அதை சொல்லிவிட்டு இப்ப என்னைய சொல்லுது கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. அப்படியா? இவர் பச்சை வைக்கிறதுல நீ என்ன மாட்டு பாட முன்னாடி முன்னோர்கள் இந்த வேலையை முதல்ல வச்சுக்காங்க. நடந்து முன்னாடி பேசாதீங்க. நடப்பு என்னமோ அதை பேசுறதா பேசுங்க. எது வேணாலும் பேசலாம், ஒத்துக்கிறேன். முன்னோரை பத்தி தப்பா பேசுறேன். இந்த காதல் அடிச்ச அந்த நேரம் ரத்தம் வந்துடும் உங்களுக்கு தானே. பேசுற சம்பந்தமே நான் பேசுறேன். நீ ஒரு வார்த்தை எங்க பாரு, ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தாத்தான் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. ஆரம்பம் இல்லாம முடிவுன்னு ஒண்ணு இருக்குமா? முன்னுரைன்னு ஒண்ணு இருந்தாத்தான் முடிவுன்னு ஒண்ணு வரும். இல்லன்னு இருக்க முடியுமா? முன்னோரை பத்தி தப்பா பேசுற நீ. கட்சி பச்சவாசாலே கந்த புராணத்தை எழுதினால் இன்று கந்த புராணத்தை வள்ளி இருப்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சங்கரதாசன் சுவாமி 1867 முதல் 1922 அந்த சங்கரதாசன் எழுதிய இந்த வள்ளி திருமணத்தை நாம் நடித்துக் கொண்டிருக்கின்றோம். முன்னோர்கள் செய்தது இன்று நாம் மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம். அன்று முன்னோர்கள் வைத்ததான் காதூத்து கல்யாண தேர் திருவிழா மூணு முடிச்சு போடுறது, முகூர்த்த நாள் விடுது, எல்லாமே முன்னோர்கள். என்னமா சொல்ற நீ? இப்ப முன்னோர்கள் இங்க இருப்பவர்கள் அனைவரும் மிகப்பெரிய அறிவாளிகள், முன்னோர்கள். இவர்கள் வகுத்த வழிதான் இந்த மாதிரி திருவிழா நடத்துவதும் இந்த மாதிரி நாடகங்கள் நடத்துவதும் ஆரம்பத்திலே முன்னோர்கள் வகுத்து வைத்த அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களும் இந்த வரக்கூடிய சந்ததிகள் செய்து கொண்டிருக்கிறது. என்ன பேசுற நீ? முன்னோரை பத்தி தப்பா பேசுற, வர முடியாதோ இருக்க முடியாதுங்கிற. இவருக்கு ஒரு ஆசா இருந்தனால இன்று வடமாத்திய மன்னராக இன்று தமிழகத்திலே முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அதனால இன்று துறைராஜனா உலகமெங்கும் பெயர் போட்டு வழங்குகிறார். சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? வாத்தியா இருந்தனால, இவருக்கு ஒரு வாத்தியா இருந்தனால இந்த மருங்காபுரியிலே பிறந்து குறுகிய காலத்திலே சிறந்த இசையமைப்பாளர் என்ற பெயர் மூலம் பல பகுதியிலே பல ரசிகர்களை தன்மையப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு ஆசா இருந்தனால இன்னைக்கு ஆவுடாவிலே பிறந்து அருமையான மதம் என்ற நந்தியேஸ்வரம் வந்து பெருமையை சேர்த்துக் கொள்கிறார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவருக்கு ஆசா இருந்தனால இன்று ஜோதி அன்று பார்த்தவர் இன்றும் இருக்கிறார் என்றால் ஜோதி பெயரிலே இருக்கிறது. எனக்கு 2 ஆசாங்கள் இருந்ததனால இந்த மேடையிலே இப்பொழுது மற்றவர்கள் இருக்கும் இடத்திலே மதிக்கும் இடத்திலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். சொல்ல முடியுமா? அடிபட்டகள் தான் சிலையாகிறது, சோதனைக்குட்பட்ட மனிதன் தான் சாதனையாளனாக மாறுகிறார். இதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னமா பேசுற? சவுடால் பேசுற, சட்டம் பேசுற. இந்த மேடைக்கு நான் வந்து எத்தனை 33 வருஷம் கஷ்டப்படுறேன். நானு இப்ப வந்திருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய அன்பு மாதம் இருந்தனால இந்த மேடையில நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். உன்னால முடியுமா? பேசுற சவுடால். தயவு செய்து எல்லாம் பேசுனீங்க, சரியா பேசுனீங்க. தெரிஞ்சு முன்னோர்கள் இல்லாம எதுவுமே நடக்காதுமா. இந்த விழா இன்னைக்கு வைக்கிறான், இந்த வருஷமா வைக்கிறாங்க, முன்னாடி எத்தனையோ வருஷம் வச்சிருப்பாங்க. நம்ம தொண்டு நடத்திக்கிட்டு இருக்கோம்ல. எந்த ஒரு விஷயமும் ஆரம்பம்னு ஒண்ணு இல்லாம முடிவு ஒண்ணு வருமா? தயவுசெய்து இந்த மேடையில பேசாரி, இதுமே நீங்க எந்த மேடையில இந்த மாதிரி பேசாதீங்க. சாமி உங்களுக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா? புத்தி சொல்றத மட்டும் விடுங்கப்பா. எந்த சந்தேகம் கேட்கலாம்? புத்தி சொன்னா புத்தி சொன்னா உங்கள்ட்ட பேசி ஜெயிக்க முடியுமா சாமி? அப்படி சொல்லுங்கப்பா, சந்தோஷம். ஆமா, இப்போ ஒரு கலெக்டர் இருக்காரு. ஆமா, அவர் கையெழுத்து போட்டா செல்லுமா செல்லாது? இது பெரிய சந்தேகமா? தெரியாம தான் கேக்குறேன். இப்ப இருக்க கலெக்டர் கையெழுத்து போட்டா அப்புறம் செல்லாம என்ன? அவர் கையெழுத்து போட்டா செல்லும். செல்லும்ல. ஆமா, முன்னாள் கலெக்டர், பழைய கலெக்டர் வீட்டுல இருக்காரு, ரிட்டையர் ஆகி. அவர் கையெழுத்து போட்டா செல்லுமா? இதுக்கு தெரிஞ்ச ஒண்ணு இந்த சந்தேகம். அப்பா என்ன சொன்னாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? என்ன? நடந்து முடிஞ்சதை பத்தி பேசாதீங்க, நடப்பு என்னமோ அதை பேசாதீங்க. பக்கம் எடுத்து வருவாங்க. எங்களுக்கு தெரியாத என்ன சொல்றாரு தெரியுமாமா? ஏப்பா ஆரம்பத்தில் சொன்னா அவர் பேர் என்ன? கலெக்டர். இப்ப இருக்குது கலெக்டர் தானே. அது இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆரம்பத்தில் அவர் எத்தனை கையெழுத்து போட்டு எத்தனை சாதனை பண்ணிருப்பாரு. அது உண்மை, எத்தனை கையெழுத்து போட்டிருப்பாரு. ஆனா இப்ப ஒரு கையெழுத்து கூட செல்லாதே. மைக் வைப்பா, தயவுசெய்து மைக் வைப்பா. எப்பா புள்ள பூச்சியில இடுப்புல கட்டிக்கிட்டே அலையிறப்பா ஒவ்வொரு நாள். ஏப்பா நான் கேக்குறேன், 5 வயசுல அப்பான்னு சொல்றோம். ஆமா, 50 வயசானாலும் அப்பாவா அப்பா இது சொல்ல முடியுமா?
கிடையாது. அப்படியே படிங்க. 5 வயசுல அப்பா அப்பா 50 வயசுல அப்பா அப்பா தான். ஏங்க நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். சரிங்களா? ஆல்ரவுண்டு சிறப்பாக வாச்சிங்க. சரி, இடையில 10 விட்டுருக்கீங்க, அதுவும் சரி. ஏதாவது வேலையை முடிச்சோமா இனிமேல் அவ பாயிண்ட்ல பேசிட்டேன். சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாது. அப்பா தம்பி காப்பாத்தா சந்தோஷம். நம்ம 2 பேரும் பக்கத்து ஊருனே கூட பறக்காத தம்பினே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீ சந்தேகங்கள் ஒண்ணும் இல்ல, எத்தனை வேணாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ இருக்கிற சரியில்லடா, அவர் ஆவி உனக்கு அடிச்சிருந்தாடே. அதனாலதான் டே அவரு எப்படியாவது ஏதாவது மாட்டிப்பியாடா நீ. அது அதெல்லாம் அவரெல்லாம் கேட்க மாட்டேன். 5 வயசுல அப்பா, 50 வயசுல அப்பா அப்பா தான் மாத்த முடியுமா? மாத்தவே முடியாது. அப்புறம் என்ன சொல்றேன்? ஏன் சாமி இந்த 5 வயசுல தச்சு போற சட்டை 50 வயசுல போட முடியுமா? ஏன் முடியாது? அதெல்லாம் கிழிச்சு விட்டு போடலாம். பேசாம பொட்டி நொடிக்க. அண்ணன் என்ன சொல்றாங்க உங்களுக்கு தெரியுதா? என்ன நடந்து முடிஞ்சதை பத்தி பேசாம எனக்கு தெரியும். சொன்னது எனக்கு புரியாம உன்ட்ட கேக்குறேன். டேய் யாரா 5 வயசுல போட்ட சட்டை 50 வயசுல போட முடியாதா? ஆமா, எங்க வீட்டுல போடும்டா. எப்படி? எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து 5 வயசு ஆச்சுனா நான் போட்ட சட்டையை அவனுக்கு போட்டு விடுறேன்டா. ஆக மொத்தத்துல புது சட்டை வாங்கி தர மாட்டேன். எதுக்கு பணச மறக்கணும்னு கேக்குறேன். ஏன் பணச மறக்கணும்? அன்னைக்கு மறக்க முடியுமா? சொல்ல முடியுமா? ஏப்பா நான் அதுக்கு கேட்கமா, நான் உன்ட்ட ஒரு சந்தேகம் கேக்குறேன். ஒரு சந்தேகம் கேக்குறேன். என்ன சந்தேகம்? என்ன சந்தேகமா? இப்ப முன்னோர்கள் பத்தி அண்ணே இங்க இருங்க. ஐயா சொல்லுங்க, முடிச்சுட்டு போகணுமா? ஐயா சொல்லுங்க. அதனால ஒண்ணு இல்ல, முடிக்கணுமா? முடிக்க 4 மணியா சார்? நாரதர் 2 மணிக்கு வந்தாரு. அப்ப எந்த ஊர் போயிருந்தீங்க நீங்க? 1 மணிக்கு வர 1 மணிக்கு வரணும் நாரதர். அப்ப வாட்ச தொலைச்சிட்டீங்களா? நான் தெரியாம கேட்கிறேன். அது கேட்கிறேன். ஒரு 2 மணிக்கு வந்தாரு, அதனால கேட்கிறேன். அதுக்கு தான் கேட்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு 1/2 மணி நேரம் நீங்க சொன்னதுக்காக நான் 1 மணி நேரம் கூட நான் பேசுவேன். அதனால பேசாமங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். நீங்க சொன்னீங்கன்னா 1 மணி நேரம் கூட இருப்பேன். அதனால ஹலோ, இப்போ இந்த மேடையிலே நாரதரா நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அருமை உடன்பிரவாசகரும் உடப்பப்பட்டியை சேர்ந்த இந்தியாத சுடர் பெருமாள் ராஜ் அவர்களை பாராட்டி கொட்டாம்பட்டி ஐயனார் மெடிக்கல்ஸ் உரிமையாளர் சக்திவேல் அவர்கள் சார்பாக ரூபாய் 101 பரிசாக வழங்கி நெற்றியில் பூசும் பட்டைக்கு திருநீர் நாமத்திற்கும் அர்த்தம் என்ன என்று கேட்டுள்ளார்கள். மேலும் அண்ணன் சக்திவேல் அவர்கள் நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், வள்ளியை பார்த்து பயப்படாமல் பேசுங்கள் என்று நான் கேட்கிறேன். இந்த 10 லட்சம் ரூபாய் விட்டு நான் சொன்னேன். அன்படி வாரி வழங்கி அருமைக்குரிய உடன்பாடு சகோதரருக்கு நன்றி வணக்கம். கண்டிப்பா அதை பேசியிருக்கல நான் சொல்லிடுறேன். இந்த மேடையில நான் பேசிக்கிறேன், வள்ளியோட பேசியிருக்கேன் சொல்றேன். அம்மா எல்லாருக்கும் சந்தேகம் வச்ச நியாயம். எனக்கு ஒரு சந்தேகம் வருது. முதல்ல என்ன சந்தேகம்? முன்னோர்களை பத்தி. இவர் முன்னோர்களா? இவரெல்லாம் ஞானம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர் ஆரம்பத்துல இருந்து. ஒண்ணு நீ சொல்லணும், இல்ல அவர் சொல்லணும். ஏதாவது 2 பேர்ல ஒரு சொல்லுங்க. இப்ப முன்னோரை பத்தி தப்பா சொல்லல. ராமனுக்கு அப்பா பேர் என்ன? தயரதன். ஆமா, ராமன் அப்பா பேரு தயரதன். அதாங்க. சரிம்மா, தயரதற்கு ஒரு அப்பா இருந்திருப்பாரு. தயரனுடைய அப்பா பேர் என்ன? எனக்கு வந்த சந்தேகத்தை தீர்த்து வைங்கப்பா. தெரியாது. தெரியல. நீ யார் சுண்டா முஞ்சி இப்ப நேரத்து பிறந்தவள முன்னோரை பத்தி பேச. முன்னோரை பத்தி சொல்லல. தயரனுக்கு அப்பா பேர் என்ன சொல்லு. எப்ப தயரனுக்கு அப்பா யாருப்பா? என்னங்க தயரனுக்கு அப்பா யாரு? என்ன அது தெரியாம இருப்பாங்களா? தயரதன் அப்பா யாருன்னு கேக்குறியா? ராமனுடைய அப்பா தயரதன். ஆமா. தயரதனுடைய அப்பா யாருன்னு கேக்குறியா? நம்ம ராமன் இருக்காருல்ல, அவங்க ஐயாதே அவரு. எப்பா நான் கேட்டேன்னா, ஏப்பா தயரதுக்கு அப்பா இருக்காருல்லப்பா. தயரதுக்கு அப்பா இல்லாம தயரது அந்த இடத்துல தொங்கியா வந்தாரு. தயரதுக்கு அப்பா இருந்திருப்பாருல்லப்பா. இவர் சொல்றாரு ஐயாங்கிறாரு. அந்த ஐயா பேர் என்னப்பா? நான் கேட்கிறேன், அந்த ஐயா பேர் என்னடா? டேய், ஐயா பேர் என்னடா? நான் தெரியாம வந்திருப்பேன். நீ தெரிஞ்சு சொல்றா. எனக்கு தெரியும். சொல்றா. யாரு கேட்டீங்க? தயரதுடைய அப்பா பேரு. தயரது அப்பா பேரு மானந்தாத்த மாவீரா. சொல்லிரு மாப்பிள்ள, நல்லா இருப்பேன். நீ சம்பளத்தை விடாம தர்றேன். சொல்லுப்பா. தயரது அப்பா. தயரது சொல்றா சொல்றா சொல்லு. தயரது அப்பா. பிரகாஷ் போன் அடிக்கிறேன். அடிப்பா நீ. ஏதோட போய் திருப்பி வராத, கொண்டே விடுவேன். தயரதுக்கு அப்பா தெரியுமா? தெரியுமா உனக்கு? 5 மணி கேட்கல அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவருக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லியா? தயார் அப்பா இருந்தியா? சொல்லியா? தயார் அப்பா இருந்தேன். ஏய் நீ சொல்லி. ஆமா, நீ சொல்லி கொடுத்தியா அவருக்கு? உண்மைதான். தயாருடைய அப்பா பேர் தான் அசன். அஜன்கிறதா தயாருடைய அப்பா பேரு. ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, அஜனுக்கு ஒரு அப்பா இருப்பேன்ல, அவன் பேர் என்ன? ரகு. சரி, ரகுக்கு ஒரு அப்பா இருப்பேன்ல. நிக்கினாவா? ரகுக்கு அப்பா இருந்த அவருக்கு அப்பா என்ன?
அவர் ரகு. ரகுக்கு அப்பா வரங்க என்ன என்ன நிக்னா அப்பா வரங்க தெரியாதுன்னா இது வந்துமா தெரிஞ்சு வச்சிருக்கே. அவர் தான் அனரண்யா. பாத்தீங்களா? ராமருடைய அப்பா பேர் அசுன், அசுனுடைய அப்பா பேர் ரகு, ரகுக்கு பேர் கட்டுமாந்திரிவன், கட்டுமாந்திரிவனுக்கு அப்பா இருந்துமா ரகு. அத நிக்னா அனரண்யா. 68 தலைமுறை நான் சொல்வேன், நீ சொல்வீரா? முடி மாறு கிடப்பாய தட்டை குச்சிக்கு சட்டை மாட்டி விட்ட மாதிரி வந்து நின்று என்ன சொல்ற? 68 தலைமுறை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வா. முதல்ல முன்னோரை பத்தி நீ தப்பா பேசுறேன் பொண்ணுடைய புள்ளா சொல்லிய. அதனால அவன் முடிக்க சொல்லக்கா முடிக்கிறேன். அதனால விட்டு போக மாட்டேன். இல்ல சாமி. என்னம்மா உங்க அப்பா பேர் சொல்லுங்க. உங்க அப்பா பேர் ஏன் அப்பா பேர் உனக்கு எப்படி சொல்லணும்? சரி சொல்லுங்க சும்மா. நீ என்ன தயாரனுடைய குடும்பத்தையே தெரியல உனக்கு? சரி பரவாயில்ல சொல்லுங்க. உங்க அப்பா பேர். எங்க அப்பா பேர் பிரம்மா. பிரம்மாவோட மையன் யாரு? நான் தான் பிரம்மன் மகனே. ஏன் நீங்க மட்டும் தான் மையன் இருக்கீங்க, வேற மையன் இல்லையா? தக்கன் இருக்கேன், மரீசி இருக்கேன். மரீசியோட மையன் பேர் தான் காசியப்பர் என்று சொல்லக்கூடியவர். ஆத்தாரியா எங்க அண்ணன் பிள்ளை தெரியாதா? காசியப்பருக்கு மகன் இருக்கேன். விபஸ்வான், விபஸ்வாமகே, மனு, மனுமகே, இஸ்வாகு, இஸ்வாகுமகே, விகுஷி, விகுஷிமகே, புரஞ்சயா, புரஞ்சயாமகே, அனரண்யா, அனரண்யாமகே, விருது, விருதுமகே, விஸ்வகசா, விஸ்வகசாமகே, ஆர்தரா, ஆர்தரமகே, யுவான்ஸ்வா, யுவான்ஸ்வாமகே, சிரவஸ்ட், சிரவஸ்மகே, பிரதஸ்வா, பிரதஸ்வாமகே, குவலஸ்வா, குவலஸ்மகே, ஹரியஸ்வா, ஹரியஸ்வாமகே, புரோமத், புரோமத்மகே, நிகும்பு, நிகுமமகே, சண்டஸ்வா, சண்டஸ்வாமகே, கிருஷ்ணஸ்வா, திருஷ்ணஸ்வாமகே, பிரசஞ்சித்தி, பிரசஞ்சித்திமகே, யுவான்ஸ்வா, யுவான்ஸ்வாமகே, மான்தாதா, மான்தாதமகே, அம்பரீஷா, அம்பரீஷமகே, ஹரிதா, ஹரிதாமகே, பிரதிஸ்தஸ்வா, திருதஸ்வாமகே, திருத்தன்வா, திருத்தன்வாமகே, அருணா, அருணாமகே, திருச்சங்கு, திருசங்கமகே, ஹரிச்சந்திரன், ஆமா ஹரிச்சந்திரமகே, லோகிதாஸ்வா, லோகிதாசமகே, ஹரித், ஹரித்மகே, சஞ்சு, சஞ்சுமகே, விஜய், விஜய்மகே, பாகு, பாகுமகே, சாகாரா, சாகாரமகே, அசமஞ்சன், அசமஞ்சமகே, அன்சுமன், அன்சுமனமகே, திலீபன், திலீபன்மகே, பகீரதன், பகீரதமகே, சுருத், சுருத்மகே, நபக், நபக்மகே, அம்பரீஷ், அம்பரீஷ், சிந்துவி, சிந்துவிமகே, பிரதயு, பிரதயமகே, சுருதுபர்ணா, சுருதுபர்ணமகே, சர்வகாமா, சர்வகாமகே, சூதஸ், சூதஸ்மகே, மித்ரஷா, மித்ரசமகே, சர்வகாமா, சர்வகாமகே, அனரண்யா, அனரண்யமகே, நிக்னா, நிக்னாமகே, ரகு, ரகுமகே, துளிது, துளிதுமகே, கட்வாம் திலீபன், கட்வாம் திலீபன், ரகு, ரகுமகே, அஜன், அஜன், அஜன் வேண்டா தயரதன், தயரதன் வேண்டா ராம, ராம வேண்டா லவகுசன். போதுமா? 69 பரம்பரை எனக்கு மட்டும் தெரியாம வந்திருக்கேன் நானே. ராமருடைய 68 தலைமுறை யாருமே பேசுறது இல்ல. என்ன நான் கீழ இருந்து அப்பா யாரு அப்பா யாரு அப்பா யாரு கேட்டேன். நான் மைய யாரு மகை யாரு மகை யாரு. ஆனா 68 தலைமுறை நீ தெரிஞ்சு வச்சுக்குவாரு. ரொம்ப வாழ்த்துக்கள், அருமையான ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். என்ன நாடகத்தை கூப்பிட்டா படக்குன்னு பேக்க தூக்கிட்டு வேன்ல ஏறக்கூடாது. உள்ள போறேன் மண்டே ரெண்டா புழக்க போறேன். உன்னை பற்றி ஒரு சில வருடம் மட்டும் கேட்டுவிட்டு நான் முருகப்பெருமானை சந்திக்க வேண்டும் என்பதனால் தான் தந்தை பெயர் நம்பி தலைவர். அதுவும் சும்மா கிடையாது. ஒரு 10 20 ஏழு 30 ஏழு 50 ஏழு 100 வேலியோட கேட்பேன். என்னது 100 வேலியோட கேட்பேன். 60 வினாடியிலே ஒரே ஒரு நிமிடத்திலே பதில் சொல்லணும். அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்பப்போ அப்பா ஏதோ ஒரு ஆமா நீ என்ன அறிவான விட சொல்ல முடியாது சொல்றீங்க. ஆமா அப்பாலாம் ஒரு நொடியில சொல்லுவேன். என்ன ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. 100 கேள்வி கேட்பாங்க. எப்படிப்பா ஒரு நிமிஷத்துல பதில் சொல்றது? 50 இல்ல 60 இல்ல 80 கேள்வி வேணாலும் கேளுங்க. ஒரு நொடியில நான் பதில் சொல்லுவேன். சொல்ல முடியாதுப்பா. சொல்லுவேங்க. சொல்ல முடியாது. சொல்லுவேன் சொல்றேன். எப்படி சொல்லுவீங்க? தெரியாது. நீ தெரியாது போமா. நீ தெரியாது போமா. தெரியாது சொல்லு போமா. சரி கேளுங்க நான் முயற்சி. சந்தை பெயர் நம்பி தலைவர். தாய் பெயர் நங்கை மோகினி. வள்ளி செய்வது காவை அமைத்துவது பரன் புரட்டுவது பறவை கையில் வைத்துவது கபன் பேசுவது தமிழ் வணங்குவது முருகப்பெருமான் நாடு தொண்டை நாடு தலைநகரம் மேற்பாடி ஊர் சிட்டு தெய்வம் முருகன் உயர்ந்தோர் சிரமன் வேப்பன் குடிச்சி குரத்தி பறவை கிளி மயில் விலங்கு புலி கரடி யானை சிங்கம் மரம் அகிலாசு நாணல் முங்கி பறை தொண்டக பறை யாழ் குறிஞ்சி பெண் நீர் அருவிநீர் சுனை நீர் தொழில் தேனெடுத்தல் திணைகாத்தல் கிழங்கு கதல் உணவு மலைநெல் மூங்கிலரிசி குறிஞ்சி பூ இதெல்லாம் என்ன கருப்பூர்கள் சாமி பற்றி குதிரத்துக்குரிய கருப்பூர்கள் நான் கேட்கிறேன் பதில் சொல்லுங்க. இருமா பரவாயில்ல அந்த வேலை சொல்ல ஒண்ணும் அவசியம் கிடையாது. ஏன் நீங்க மட்டும் பேசுறீங்க நான் பேசக்கூடாதா? ஏன் உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? வாங்கியா பேசுறீங்க? அடிக்கடிக்கு கேட்டீங்க பதில் சொல்லல. ஏன் உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? ஒண்ணும் அவசியம் நான் கேட்க நீங்க பதில் சொல்லுங்க. என்ன குடும்பம் அது? ஏங்க இருங்க. 2 பேருமே நல்லா படிச்சிருக்கீங்க. 2 பேருமே திறமை இருக்கு. ஏங்க சண்டை போடுறீங்க? அம்மா அப்ப அவங்க மட்டும் கேட்கலாம் நான் கேட்க கூடாதாப்பா? வழிநாயகம் தாராளமா கேட்கலாம். கொஞ்சம் அமைதி. கொஞ்ச நேரத்துக்கு நிறைய விஷயம் சொல்றீங்க மக்களுக்கு. அது 3:23 செஞ்சு 4 மணி நிறைய விஷயம் பேசிருக்கீங்க. ஏன் சண்டை போடுறீங்க? வள்ளிநாயகம் நாடக உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 3.5 ஆண்டு காலங்கள். ஒரு 3.5 ஆண்டு. நல்ல ஞானம், நல்ல படிப்பு, நல்ல சுறுசுறுப்பு, நல்ல குரல் வளம், நல்ல பரதநாட்டியம்.
ஆண்டவன் எல்லா திறமையும் கொடுத்துருக்கான். எல்லாரும் தான் குழந்தை பெக்கிறோம். எல்லா பிள்ளையும் இந்த மேடையில் நிற்க முடியுமா? பிறவி கலைஞர் நீங்களாம் ஜோரா கை தட்டுங்க. என்ன அப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரி உட்காந்துட்டு இந்த வயசுல இந்த சின்ன பிள்ளை இந்த போடு போடுதுன்னா நம்ம எல்லாம் பாராட்டணும். அப்பதான் அது வளர்ச்சி இன்னும் நல்லா இருக்கும். 3.5 ஆண்டு இவருடைய அனுபவம் என்ன? 30 ஆண்டு காலம். எத்தனை மேடை ஏறி இருப்பாரு, எவ்வளவு நூல் படிச்சிருப்பாரு, எவ்வளவு பேரை சந்திச்சிருப்பாரு. இதிகாச சொல்றாரு, இலக்கிய சொல்றாரு, பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர். இங்க சம்பாதிக்கிறாருல காசு, இந்த கொண்டு போய் பேங்கில் போடுவார்னு நினைக்கிறீங்களா? மாணவர்களை படிக்க வைக்கிறாரு, சாப்பாடு போட்டு போக்குவரத்து காசு கொடுத்து. அந்த வகையில் பெரிய ஒரு ஆசிரியர். நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது, இந்த கலையை வளர்க்கணுங்கிறது இல்லை. அந்த ஒரு இது இந்த மக்களுக்கு சொல்ற மாதிரி உண்மையிலே சிறந்த பலவாத்திய மன்னன் விருது வாங்கினார். இந்த மரம் மண்டையில ஏறுற மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரி பல மாணவர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பெரிய ஒரு ஆசிரியர். சரியா? மேடையில் எதெல்லாம் பேசலாம், எதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேடைக்கு வாங்க. உங்க வாத்தியார் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல போல, அவருக்கே தெரியாது போல. இப்படி வாத்தியார்ட்ட கத்துக்குங்க. இந்த மேடையோட குணார்மட்டி மேடையோட சரி, இந்த மாதிரி மண்டக்கணத்தை முதல்ல விடுங்க. உங்களுக்கு தொழிலும் நல்லா இருக்கு, அந்த அளவுக்கு மண்டக்கணம் கூட இருக்கு. ஏன் இந்த வயசுல மண்டக்கணம்? வளர்ச்சி. நம்மளுடைய எதிரி வெளியில இல்லை, நமக்குள்ள தான். எந்த அளவுக்கு பணிஞ்சு வரோமோ அது. அவருக்கு படிக்காத நூலாம இருக்கு. ஒரு கேள்வி கேட்டா நீங்க உள்ள போக வேண்டியது, வளர்த்து விடுறா, அவ்வளவுதான். வளர்ந்த வரையில இவ்வளவு மண்டக்கணம் இருக்கக்கூடாது. நானும் கேட்பேங்கிறிய அவருக்கு தெரியாத விஷயமா இருக்கு. அவர் படிக்காத நூலா? நீங்க வாட்டுக்கு ஏதாச்சும் கேள்வியை கேட்டு அவருக்கு தெரியலைன்னா பக்கத்து ஊர் எவ்வளவு பெரிய அசிங்கம். நான் கேட்டேனா? என்னை பத்தி பெருமையா சொன்னா ஏங்க கோபப்படுறிய? அப்ப சின்ன பிள்ளை கேட்டா நீ கேளுமா, நான் பதில் சொல்றேன், தைரியம் இல்லையே, ஏன் பயப்படுறியா? ஒரு மாதிரி நீ சொன்ன குட்டி பொக்குற மாதிரி இருக்கியா? கேளும், கேட்டு தொலையும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா சொல்லி சொல்ல போற. நீ அப்பா சொன்னாங்க, முதல்ல வந்து பாராட்டினாங்க. பாராட்டினோட மனசுக்கு நல்ல சந்தோஷமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எதெல்லாம் பேசலாங்கிறத விட எதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வரணும். சின்ன வயசுல இப்படி மண்டக்கணமெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அவர் பேசின உடனே நம்ம தப்பா பேசிட்ட போல் இருக்கு, இனிமேல் இப்படி எல்லாம் பேசக்கூடாது, தப்புதான் மன்னிச்சிடறாங்க அப்படி நினைக்கிற. அடுத்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, பேசாம முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவரோட ஆதரவு இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா? அதை சொல்லி முடிச்ச உடனே எனக்கு அப்படியே மனசு பூரா பட்டாம்பூச்சியா பறக்குது சுவாமி. பொட்டியை மொத்தமா தூக்கி கொண்டே உள்ள போட்டு வந்துருவேன். நீ அடுத்தது நாடகத்துக்கே போக முடியாது. சரியா? அம்மா வள்ளிநாயகம், அப்பா அங்கிட்டு பட்டாம்பூச்சி பறக்குதா? ஆமா, இங்கிட்டு கருகிற வாசம் எரியுது. வேலைய பரியா? ஒரு கேள்வி இல்ல, 2 கேள்வி இல்ல, 3 கேள்வி இல்ல, 4 கேள்வி இல்ல, எத்தனை கேள்வி கேட்பேன்னு எனக்கே தெரியாது. ஒரு 50, 60, 100 கேள்வி கூட கேட்பேன். நீங்க திக்காம திணறாம ஒரு நிமிஷத்துல 60 வினாடியில சொல்லணும். கொஞ்ச நேரம் போது நான் தானே சொன்னேன். என்ன பண்ணிருக்கான்? தோசையை திருப்பி போட்டுருக்கோம். எந்த ஊர்லயா தோசையை திருப்பி போட்டோம்? எங்க ஊர்ல திருப்பி மட்டும் தான் போடுவோம். நீ தோசை சட்டியை திருப்பி போட்டு சுடுவேன். ஆமா ஆமா. கேளும். தந்தை பெயர் பிரம்மா, தாய் பெயர் கலைவாணி, பாட்டன் பெயர் மகாவிஷ்ணு, பாட்டி பெயர் மகாலட்சுமி. தந்தை என்ன செய்கிறார்? எதை படைக்கிறார்? என்ன ஜீவராசி? நீங்க படிக்கிறீங்க? தொண்டைங்க நல்லா குண்டா கடிச்சு தின்னுட்டியா? குண்டாவுல நல்லா சாப்பாடு போட்டுருப்பாங்க, நல்லா சாப்பிட்டு போய் எனக்கு தெரியும். ஜீவராசிலை படைக்கின்றார். என்ன ஜீவராசி? 70 தொட்டு 84 ஜீவராசி. நான்கு யோனி என்ன? சவாய் சுமண்ட சுவேத சுப்பிசு 70 தோட்டம் என்ன? தேவர் மக்கள் விலங்கு பறவை நிலத்தில் ஊர்வன நீர்வாழ்வன தாவரம் மெழுகு தொட்டு 84 ஜீவராசி. ஊர்வன 11 9 மானிடராம் நீர்ப்பறவை 40 ஒப்பத்தாம் சீரிய பந்தமா தேவர் 13 ஐயன் வகுத்தல் சந்தமிழ் சீராம் 4 86 ஜீவராசி. யாருக்குரிய வேலை? எங்க அப்பாக்குரியது. அம்மா என்ன செய்றாங்க? கல்வி கொடுக்கறாங்க. கல்வி அதிபதி கலைவாணி. கலைவாணி வாத்தியார் யாரு? ஐயம்னா. குதிரை முகம் எப்படி வந்துச்சு? என்ன வரம் கேட்டா? சாகாத வரம் கேட்டா. உலகத்தில் அனைவருக்கு சாவு உண்டு, உனக்கு எப்படிலாம் சாவு வராம இருக்கு? அப்படியா? குதிரை முகம் படைத்த எனக்கு குதிரை முகம் படைத்தவனால் அழிவு. அதனால் தான் மகாசுரத்தை வெட்டப்பட குதிரத்தை ஒட்ட வைக்க கயக்கிரிவா அசுரனை அழித்தார். கயக்கிரிவர பெயரோட அம்மா கலைவாணிக்கு ஆசானகத்தில போதுமா என்ன வேணும்? எனக்கு எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வரும்ன்றது அப்பொழுதெல்லாம் நான் கேட்பேன் சாமி. தாங்கள் பதில் கூட தயாராகவே இருக்க வேண்டும். நான் பாடுற மண்டகணத்தை நான் தயாரா இருக்கேன். நீ எனக்கு எச்சரிக்கிற? உன்னை முதல்ல பாதியில பாவம் விட்டுட்டு போனேன். என்ன 68 தலைமுறை சொல்லும் போது அதுல ஒருத்தர் வந்தாரு, அவரை பத்தி நான் கேட்கலாம் இருந்தேன். சரி போயிட்டு போகுது. அதுல ஒருத்தர் மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்தாங்க. நீங்க யாரை சொல்றீங்க? நான் முக்கியமா ஒருத்தர் இருந்தாரு. திரிசங்கன் ஒருத்தர் சொன்னீங்களா? ஆமா, திரிசங்கு. திரிசங்க மையாரு? ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திர மையாரு? லோகிதாசன். ஹரிச்சந்திர எத்தனை தேசம் ஆண்டான்? ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி 56 தேசங்களை ஆண்டார். 68 தலைமுறைக்கு 56 தேசம் வரல. ஏன் வரல? அத என்ன என்கிட்ட கேக்குறீங்க? போய் ஹரிச்சந்திரன் கேட்டாங்க. அப்ப ராமனுடைய பரம்பரையை தயாராக போய் கேட்டாங்க. நீ ஏன் சொல்லல? அதுல நான் பாவம் விட்டு போய் நீ என்ன சவுண்டா பேசுற? அவன்கிட்ட போய் நான் ஹரிச்சந்திரன். ஐயா சாமி தெரியாது பாரு, விட்டுருங்க. சாமி
உங்க தகுதி என்ன, திறமை என்ன, நினைச்ச நேரம் 14 போகக்கூடியவர். அதுக்கு என்னப்ப உலகத்துக்கே கல்வியை கொடுக்குற உங்க அம்மா கலைவாணி, அவ்வளவு பெரிய ஆள் நீங்க. உங்க தரத்துக்கு போய் சின்ன பிள்ளைகிட்ட மோதுறீங்களே. இதுதான் கொஞ்ச நேரம் முதல்ல பேக்கத்துக்கு போகலான்னு சொன்னது யாரியா? நீ ஒரு ஆளே போதுங்க அந்த நாடத்தை நடத்துறதுக்கு. போதுமா? போச்சா? பர்வகாலத்தை அம்மா உனக்கு கை வைக்கிறாரா? இல்ல சாமி, வள்ளியம்மா வந்தாதான் வாசிக்க முடியும். இல்லைன்னா வாசிக்கிறதோ வராத உனக்கு. பதில் பாட்டு வள்ளியம்மா பாடணுமா இல்லையா? இங்க வாப்பா, நீ வா பதில் பாட்டு பாடிட்டு போ. வாசிக்க மாட்டேங்க. பர்வகாலத்தை நான் பாட வேணாம். வள்ளியம்மா வந்துட்டு பாடணும்னா அப்படி பாட வேண்டிய அவசியமே இல்லை. இருங்க சாமி, என்ன கேட்டீங்க? பர்வகாலத்தை வீணாக்கிறோமோ? அதுக்கு முன்னாடி முதல்ல 56 தேசம் கேட்டேன். தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். அப்படியே நான் சொல்லுவேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அதானே? ஹரிச்சந்திர நாடகத்துல வருமா? அதான் அது எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அதானே? அப்புறம் என்னமா சொல்ற? அணிகம் அருணம் அவந்தி ஆந்திரம் லாடம் யுவனம் ஒட்டியும் கர்ஷகம் லிங்கம் கன்னடம் கன்னாடம் காசம் காஷ்மீரம் காந்தாரம் காம்போஷம் குருது குடகம் குந்தலம் குரு குவிந்தம் கூச்சரம் கேக்கயம் கேரளம் கொல்லம் கொசலம் சகம் சபீரம் சாளவம் சிங்களம் சிந்தி சூரசேலம் சோழம் சோழகம் திராவிடம் துருவம் தெங்கனம் கெங்கனம் இடகம் நேபாள பாஞ்சாலம் பப்பர பல்லவ பாண்டிய புடிந்த போட மகத மச்ச மராட மலையாளம் யுகந்தரம் வங்கம் வங்கம் விகாபம் என்று சொல்லக்கூடிய 56 தேசங்கள் இருக்கு. போதுமா? ஹரிச்சந்திர நாடகத்தையும் நடத்தியாச்சு. வள்ளியம்மா நாடகம் மட்டும் இல்ல, உண்மையாவே நம்ம ஒரு ஊர்ல போய் நாடகம் நடிச்சுட்டு அந்த ஊர்ல கொடுக்குற பணத்தை நம்ம வீட்டுல போய் வாங்கி சாப்பிடுறோம்னா அது உடம்புல சாரணம். ஏன்? அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களை பொறுத்து தான் நாம் வாங்கக்கூடிய பணமே இருக்கிறது. உண்மையாவே நமது குன்னாரம் இந்த பகுதியிலே நிறைய நாடகங்களுடைய ஆர்வதாரர்கள் இருக்கிறார்கள், ரசிகர்கள். ஆனா இந்த மேடையில பாருங்க, பெண்களும் ஆண்களும் வந்து எவ்வளவு அழகாக ரசிக்கிறார் ஞானஸ்தர்கள். இவருடைய ஆசீர்வாதத்தோடு நீங்க நல்லா இருக்கணும். நன்றி நன்றி. பல மேடை, பல பெரிய ஜாம்பவான்களை சந்தித்த மேடை இந்த மேடை. நான் வர்ற கூட 30 வருஷம் காக்க வேண்டியிருக்கு இந்த மேடைக்கிறதுக்கு. 90ல இருந்து நான் தான் சொன்னல வள்ளியம்மா சொல்லிடுவாங்க. சொல்லவே இல்லை. நீ எவ்வளவு பெரிய ஆளு, ஏயா சின்ன பிள்ளை வளர்த்திருக்குன்னு கேட்டீர். அந்த மாதிரி இவருடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும். அருமையான தெய்வம், தெய்வத்துடைய அருட்கடாட்சி இருக்கணும். மேடைகளிலே தெய்வத்திற்கு எதிராப்பில் இருக்கக்கூடிய மேடைகள் நிறைய இருக்கிறது, ஒரு சில மேடைகள் தான். ஆனா இந்த மங்களகரமாக தெய்வத்தினுடைய முன்னிலையிலே இந்த மேடையில் இருப்பதால் அவருடைய அருட்கடாட்சம் ஆசீர்வாதம் என்று உங்களுக்கு வேண்டும். அருமையான இசையமைப்பாளர்கள் ஒற்றுமை இருக்க வேண்டும். எனது ஆசை என்று உண்டு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். பெரிய மனுஷன் மாதிரியே பேசுறாரு. சின்ன பிள்ளை மாதிரியானே நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். அருமையா சொன்னாங்க. திருநீர் நெற்றியில போடுற திருநீர் பட்டைக்கு பேர் இருக்கு, ராமத்துக்கு பேர் இருக்கு. அதுக்கு அவர் திருஞான சம்பந்தர் கூட ஒரு பாடல் பாடி இருக்கு. மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர். வாய் இருக்கே வாய். அவங்க கேட்டதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி முந்திர? அதனால மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர். வள்ளிநாயகம் இந்த ஆளு பேர் என்ன? கவன். கவன் எதுல சொல்லியிருக்க? விரல்ல சொல்லியிருக்கேன். விரல் எதுல இருக்கு? விரல் கையில இருக்கு. அதுக்கு பேர் என்ன? கை. அதுக்கு பேர் என்ன? வாய். இதுக்கு பேரு கை. போங்கம்மா, அந்த பக்கம் போங்கம்மா. என்ன எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டு அப்புறம் அவர் என்ன சொல்றீங்க? மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர். ஏழையை பார்த்துக்கிட்டு இரு. தப்பா சொன்னா ஏன் கோபப்படுறீங்க? அதுக்கு பேர் என்னமா? கை. அதுக்கு பேர் என்ன? வாய். போ. தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர். சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர். தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர். செந்தூர் ராயுமை வந்து ஆலவாயின் திருநீரே. திருநீருக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு பாத்தீங்களா? பதி பசு பாசம்னு சொல்லக்கூடிய முப்பட்டை நாம் அணிந்திருப்பது, நீங்க அணிந்திருப்பது. நீங்க அனுப்பிறது அத்தன் நாள் பிரம்மா என்று சொல்லக்கூடிய ராம போட்டுக்கீங்க. ஏன் ராமத்தை பத்தி உன்கிட்ட கேட்டனா? ஏன் பட்டைய பத்தி உங்கள்ட்ட கேட்டனா? அவங்க என்கிட்ட கேட்டாங்க. நீங்க சொன்னா நான் சொன்னா ரெண்டும் ஒண்ணுதான். ஏமா இது என்னமா? நான் மட்டுமே விளக்கம் சொல்ல, நீயும் சொல்ற, நானும் விளக்கம் சொல்வேன். அப்படி நீ முந்த பாருங்க. என்ன எதை தோன்றுகிறது என்றால், சிவபெருமான் தனது உடம்பிலே சக்தியை பாதையை கொடுத்து பெண்களும் சரிசமம் ஆண்களும் சரிசமம் என்று நிலைநாட்டினார். அர்த்தம் யாரும் சொல்றாங்க, மங்க வருவாங்க. அதுபோல ஆண்கள் மட்டும் பதில் சொன்னால் பத்தாது, பெண்களுக்காக நானும் பதில் சொல்கிறேன் என்று பெண்கள் மத்தியிலே சொல்றதுக்கு அவருடைய கைதட்டு கரவசம் அவனுக்கு கிடைக்கணும். அதனாலதான் நீங்க அங்க பாருங்க, அங்க இருந்து ஒரு கோயில்கள் அம்மன் மாதிரி கைதுட்டாக வரீங்க. அதனால இங்க பட்டை ஓடுவதற்கு காரணம் பதி பசு பாசம் என்பதற்கும், ராமம் ஓடுவதற்கு காரணம் அத்தன்மா பிரம்மா என்பதற்கும், இப்படிப்பட்ட அர்த்தங்களை வழங்குறதுக்கு அண்ணே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் உனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து இப்படிப்பட்ட மாப்பிள்ளை